dear friends, my dear masters, my dear gods, உங்கள் அனைவரையும் இந்த பேட்ச் 9 விஸ்டம் ஷேரிங் மகாவதார் ஃபவுண்டேஷன் இதில் கலந்து கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் இருக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன். நமஸ்தே டு அவர் குருஜி ரங்கநாதன் சார், நமஸ்தே டு அவர் பழனியப்பன்ஜி அண்ட் மேடம் சுனிதா மேடம் சீனியர் மாஸ்டர் அவர்கள் எல்லோரையும் நான் வணங்கிக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த குரூப்பில் அனைவரும் பங்கு கொண்டு இருக்கும் போது அவர்களையும் நாம் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள், இந்த நாள் ஒரு திருநாள், இந்த நாள் ஒரு ஃபெஸ்டிவல் டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஞானத்தையும் கிடைக்கிறது இல்ல. அப்படி கிடைச்சாலும் இது போன்ற ஒரு ஞானம் எங்கேயுமே கிடைக்காது, அது இங்கதான் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது நல்லதொரு பிளாட்ஃபார்ம், அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நல்ல நேரத்தை ஒதுக்கி அதுக்கு அந்த ஞானத்தை நாம் பெற்று உபயோகப்படுத்திக் கொள்ள, நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்கள் நிறைய மொழியில் இந்த தியானத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதனால் அனைத்து மொழி உள்ளவர்களும் பயனடைகிறார்கள். இந்த ஞானத்தை கொடுத்து ஞானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்திங்கிற அந்த முக்தினால் மோட்சம்ங்கிறது இதை நம்ம அடைந்து கொண்டு வருகின்ற அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இதனால் நம்ம பத்ரிஜியினுடைய விஷன், அவருடைய கனவு நனவாகி கொண்டு வருகிறது. இதனால் எல்லோருக்கும் ஒரு சொல்ல போனா மிகுந்த ஒரு கிடைக்கற்கரிய புண்ணியம்னு சொல்லலாம். நடத்தி கொண்டவர்களுக்கு புண்ணியம், கேட்பவர்களுக்கு புண்ணியம், எல்லா நன்மைகளும் அடையும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும். அப்படியே இப்போ நாம லாஸ்ட் வீக்கு நம்ம இது பண்ணோம், பேட்ச் 8 முடியும் போது நம்ம பார்த்தோம் நேச்சர் ஆஃப் சோல், இந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத பத்தி பேசணும். அது நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குறிப்பெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திருப்பி திருப்பி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கும் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இதை நானும் மற்றொரு முறை படிச்சு அது திருப்பி சொல்லும் போது இன்னொரு நமக்கு இது கிடைக்குது இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல இன்று ஐயா அவர்கள் பழனியப்பன் சார் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க சிறு பிராயத்திலிருந்து நீங்க வளர்ந்தது, அது கூட இந்த ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னைக்கு இது மட்டும், நாளையிலேருந்து நம்ம சப்ஜெக்ட் மாயாஜாலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் பேசணும். சரிங்களா? இது ஒரு சின்ன, அதாவது எனக்கு பழைய 70 வருஷத்துக்கு முன்னால எல்லாமே கொண்டு போயிட்டோம். அந்த இதை நான் ஒரு சின்ன கிராமத்தில், பாபடிப்பட்டிங்கிற கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. 5ஆம் வயதுக்கு முன்னாலேயே என்னுடைய தாத்தா பள்ளியில சேர்த்து வச்சுட்டாரு. எங்க குடும்பம் கூட்டு குடும்பம். அப்போதே 18 பேர் இருந்தாங்க. அப்புறம் சொல்ல போனா இந்த 18 பேர் இருந்ததுல எனக்கு 13 வயசு வரையுமே எங்க அம்மா எனக்கு ஜடை போட்டுட்டு போவாங்க. ஜடை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே போவோம். அது ஒரு காக்கி டவுசரு, ஒரு ஸ்லிப்பரு, அந்த மாதிரி தான் இருக்கும். நடந்து தான் போவோம். அப்படி போகும்போது அதுக்கு முன்னால நம்ம டிஃபன் சாப்பிடணும்னா எங்களுக்கு அப்புறந்தே எங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே குளிக்கணும். கந்த சஷ்டி கவசம் முடிஞ்ச பிறகு கந்தர் அனுபூதி சொல்லணும். அதுக்குள்ள ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட உட்காந்துடணும். இதெல்லாம் முடிஞ்சாதான் டிஃபனுக்கே எங்க அம்மா அழைப்பாங்க, வாங்கப்பா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு முருகர் பக்தி ஜாஸ்தி. முருகரோட அருள் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அது போல எங்க அம்மா எங்களை வளர்த்தினாங்க. அதே போல நாங்க எங்களுக்கு தொழில் வியாபாரம். அந்த சிறிய கிராமத்துல 1-2 ஜவுளி கடைங்க தான் இருக்கும். எங்க தாத்தாவுக்கு நிலம், புலம், வீடு எல்லாமே இருந்தது. வசதியான ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம் தான். என் முதல் வகுப்பு 1ஆம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீச்சர் பேர் பர்வதம் டீச்சரு. 4ஆம் கிளாஸ் டீச்சர் லக்ஷ்மி டீச்சர். இது போல 8ஆம் கிளாஸ் வரையும் கேசிகே வாத்தியார். கணக்குக்கு கோபாலகிருஷ்ணன், தமிழுக்கு சித்தன் ஐயா, அப்புறம் இருதய ஆண்டவர் நெட்டு, இருதயநாதர் நெட்டு அவருடைய படிப்புக்கு கோ எஜுகேஷன் தான். இந்த சிறு பிராயத்திலேயே குரங்கு புடல் போட்டுக்கிட்டு நம்ம சைக்கிள்ல போனோம்னா, அப்போ வாத்தியாருங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த குரங்கு புடல்ல இருந்து நிறுத்திட்டு ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு தான் நம்ம இடத்த விட்டு நவருவோம்.
அந்த மாதிரி பண்பு எல்லாம் அப்பயே இருந்தது. அந்த மாதிரி இப்பெல்லாம் இருக்குதாங்கிறது தெரியல. 2 பேரும் சேர்ந்து வாங்க சார் காஃபி சாப்பிடலாம், வாங்க சார் டீ சாப்பிடலாம்னு டீ கடைக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்கேயே தம்மு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி சகஜமாயிடுச்சு இப்போ. அந்த பாரம்பரியம் அதாவது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உண்டான பாரம்பரியத்தை நம்ம அந்த காலத்துல பாக்குற மாதிரி இந்த காலத்துல பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கிடையாது. நாங்க பலவித விளையாட்டுகள் விளையாடிட்டு வந்தோம். அதை இழந்த பழம் பொறுக்கிறதுக்கு இப்போ வாணியார் ரிசர்வாயர் டேம் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்க போய் அப்புறம் லேட்டா வந்ததுனால எங்க அப்பா கிட்ட தயிர் கடையும் மத்துல அடி வாங்கினது இன்னும் எனக்கு ஞாபகம், இன்னும் தழும்பு இருக்குது. அதே மாதிரி கோலி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, பச்சை குதிரை தாண்டுறது, அப்புறம் நீச்சல் கத்துக்கிறது, இதெல்லாமே ரொம்ப எங்களுக்கு அந்த இது ஞாபகத்துக்கு வருது. பிறகு எங்க ஊர் தான் கொஞ்சம் பெரிய ஊர். அருகில் இருக்கிற ஊர்ல இருந்து தான் எல்லாமே படிக்க வருவாங்க. வேலைக்கு வரணுனால எங்க ஊருக்கு தான் வருவாங்க. கவர்மெண்ட் வேலை எதா இருந்தாலும் எங்க ஊருக்கு கொஞ்சம் இதா இருக்குது. அதனால நாங்க இதா இருக்கோம். அப்போ அங்கிருந்து வர்ற கிராமத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் பேர் கூட இன்னும் கொஞ்சம் எனக்கு ஞாபகத்துல தான் இருக்குது. கருணாகரன் சொல்லிட்டு வருவாரு. அப்புறம் தணிகாச்சலம், அப்புறம் ஆசை தம்பி, அப்படி படிச்சவங்க தான் எல்லாமே. இன்னைக்கு லேடிஸ்ன்னு சொல்ல போனா கோஎஜுகேஷன் தானே. மல்லிகா, சகுந்தலா போன்றவர்களும் நண்பர்கள். ஆமா, தினசரி திருக்குறளை ஒப்பிக்கணும். அந்த சித்தனையா வந்த உடனே கேட்பார், 10 திருக்குறள்ல எத்தனை சொல்றீங்க யார் யாருன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாம எத்தனை குரல் சொன்னீங்களோ அந்த 10ல 10 அடியில ஒரு 5 சொல்லிட்டா 5 அடி மீதியாகும், மீதி 5 அடி கையில நீட்டி வாங்கிக்கணும். அது போல. அதனால எல்லாருமே நல்லா திருக்குறள் எல்லாம் படிச்சு வந்தோம். அதே மாதிரி இருதயநாதர் ஐயா அவர் எல்லாரையுமே அன்பா மாப்பிள்ள எல்லாம் படிப்பாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க தான் நிறைய பேர் பல உயர் பதவியில் இருந்தாங்க. சேலத்துல டெப்டி கலெக்டரா இருந்த கருணாநிதி நெட்டும் அவரும், கோவிந்தராஜன் சொல்லக்கூடிய அவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த பதவியில் இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் பொறுப்பா நடந்து கொண்டாங்க. அந்த மாதிரி சில பேர் ஒருத்தர் இந்த இதுலயே நக்சலைட் ஆகியிருக்கிறாரு எங்க குரூப்ல. அது நான் சொல்லிக்க விருப்பம் பண்றேன். அவர் ஒரு ஆனா ஒரு சின்ன இது எங்களுக்குள்ள என்னன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு லீவ் லெட்டர் எழுத தெரியாதுன்னா ஓடி போய் வாடா நான் எழுதி கொடுக்குறேன்னுவான். எழுதி கொடுத்து லீவ் லெட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வாத்தியார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு ஒரு கல்ல உருண்டை வாங்கி கொடுத்துறது. அந்த மாதிரி எல்லாமே நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இது வளர்ந்து கிட்டத்தட்ட 1968ஆம் வருடம் நாங்க வாசவி கல்லூரியில படிச்சேன். அப்போ அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நாட்டியம் நடத்தினார்கள். அது ஒரு பெரிய ஒரு இது. அப்புறம் அந்த பியூசி நான் படிக்கும்போது தமிழ் எலக்யூஷன் காம்படிஷன்ல நான் செலக்ட் ஆகி கோயம்புத்தூர்ல போய் ஆர்ட்ஸ் காலேஜில் பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்தது ஞாபகம் இருக்கு. அதே போல பிறகு பிகாம் படிக்க ஆகணும். பிகாம் அதே காலேஜிலே படிக்கும்போது எங்களுக்கு டொனேஷன் கட்டி தான் ஆகணும், யாரையுமே நாங்கள் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் இந்த சின்ன ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு டொனேஷன் இல்லாமல் எங்களுடைய கல்லூரி நடத்துறதுக்கு இயலாது அப்படின்னு சொன்னதுனால எங்க தாய்மாமன் விட்டல்நாதன் மூலியமா டிசிட்டோ அவர் மூலியமாக கொஞ்சம் போய் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் டொனேஷன் கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி மீறி 6 மாசம் நேரம் டைம் இருந்ததுனால விடிசி சிட் ஃபண்ட்ஸ்ல கேஷியரா நான் ஒர்க் பண்ணி அதில் பணியாற்றின 6 மாத சம்பளத்தையும் கொண்டு போய் கொடுத்து அதை நான் கல்லூரியில் நான் சேர்ந்து படித்தேன். அந்த மாதிரி கல்லூரி இன்னைக்கு பெரிய சமாச்சாரம். அதுல படிச்ச பல பேர் எங்க கூட படிச்சவங்க, சேலத்துல செல்வ மாளிகைன்னு சொல்லி நகைக்கடை, பெரிய நகைக்கடை, அவர் பெயர் மாணிக்கம். அவர் லீடிங் பிஸ்னஸ்மேன். அதே மாதிரி லீடிங் லாயர் PU சிவகுமார் அப்படின்னுட்டு. அதே மாதிரி சௌபாகிய வெட் கிரைண்டர் கம்பெனி நடத்திட்டு வரும் ஆதிகேஸ்வரன் அவர்கள். அவர் இன்னைக்கு கரஸ்பாண்டா அதே காலேஜில் இருக்கிறாரு. அவர் ஒரு முறை லேட்டா வரும்போது கூட முத்து சுப்புராயல் எக்கனாமிக் ப்ரொஃபஸர் நீ வெளியே நின்றுட்டு நீ லேட்டா வெளியே நில்லுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது நான் தான் கையெழுத்து போட்டு அவர் கொடுக்குறேன்னு சொல்லி ஜோக்கா சொல்லுவாரு. அந்த மாதிரி அது இல்லாம சக்தி மசாலா PC துரைசாமி சார், திருச்செங்கோடுல இருந்த இவர் அமைச்சர்
முத்துசாமி இன்றைய பதவியில் இருக்கிறவர், இன்றைய அமர்வில் இருக்கிறவர் முத்துசாமி சார் ஆகிய எல்லாருமே எங்களுடைய கிளாஸ்மேட்ஸு, காலேஜ் மேட்ஸு. அதே மாதிரி இப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய அண்ணா சிபி குமரேசனுங்கிறது எங்களுடைய வகுப்பு தோழர். ஆகையால இப்படி எங்களுடைய இதெல்லாமே பெருமையா அடைகிறேன். 1973 நான் பிகாம் முடிச்சிட்டேன். 6 மாத காலம் சங்கர்ராமன் ஆடிட்டர் கிட்ட வேலை செஞ்சு, அப்போ ஒருத்தர் வந்து ஒரு அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன். இங்க கரூர் வைசா பேங்க்ல நீங்க சேர்றதுக்கு விருப்பம்னா சொல்லுங்க சார், நான் வந்து அப்ளிகேஷன் கொண்டு வந்து தரேன், நீங்க வாங்கி அதில் சேர்ந்துக்கோங்கன்னாரு. அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தாரு. என்னுடைய தாய்மாமன் பையன் நித்யானந்தம், எங்க மச்சான்னு சொல்லக்கூடிய நித்யானந்தம் மூலியமாக கரூர் வைசா பேங்க்ல வேலை சேர்ந்தேன். 700 பேர் எழுதின பரீட்சையில கடைசியில் நாங்க 13 பேர் தான் செலக்ட் ஆனோம். அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அதுல இன்டர்வியூ வச்சு அதுல பாஸ் பண்ணி அதுல வந்து செலக்ட் ஆகி 60 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து கடைசியில 13 பேர் தான், அதாவது ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆளான்னு சொல்றதுல அந்த ஒரு ஆளு நானா இருந்தேன். 13 பேர்ல நானும் ஒரு ஆளு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து கரூர் வைசா பேங்க் ஈரோடு பிரான்ச் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட். அங்க அங்கேயே தங்கிக்கலாம். தங்கினா எப்படி தங்கணும்னா 2 லெட்ஜர் எடுத்து தலைக்கு வச்சுக்குவோம். கீழே வந்து ஒன்றும் இருக்காது. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் அசதியில தூங்கிட்டோம்னா மணி 5:30க்கெல்லாம் சுப்பிரபாதம் பாடி எங்க மேனேஜர் பாடுவாரு. நல்லா இருக்கும். அது எல்லாம் ஒரே ஹால் தானே, அதனால அந்த இடத்துல நாங்க அதுக்கு மேல தூங்க முடியாது. எந்திரிச்சு மூஞ்சி கீஞ்சி கை கால் கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு அங்கேயே நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். 6 மணி 6:15 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நல்ல அருமையான காஃபி சொல்லிட்டுவாரு. காஃபி சொல்லிட்டோம்னா சாப்பிட்டுட்டு இந்த வேலையை செய்வோம். அப்புறம் வந்து 1976 நான் அங்கிருந்து வேறு வேறு கிளைக்கு 3 கிளையில நாங்க வந்து கன்ஃபர்மேஷன் பீரியட் வாங்குற வரையும் நல்ல குட் சர்டிபிகேட் வாங்கணும். அந்த சர்டிபிகேட்டுக்காக 3 பிரான்ச் மாறி அதுக்கப்புறம் வந்து பெங்களூருக்கு 1976 வந்தேன். 1979 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 79 காஷ்மீர் போயிட்டு வந்தோம் ஹனிமூனுக்கு. அதுக்கப்புறம் வந்து 81 என்னுடைய பெரிய பொண்ணு பிறந்தாங்க. 83 சின்ன பொண்ணு பிறந்தாங்க. 1980 நான் வந்து ஒரு சைட் வாங்கினேன். அந்த வந்த எங்க மிஸ்ஸஸ் வந்த நேரம் தான் அது கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்தது. அதே போல பலவித இன்னல்களுக்கு இடையில அந்த சைட் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு. இது ஹவுசிங் போர்டு இருக்கிறதுனால ஒரிஜினல் சர்டிபிகேட், ஒரிஜினல் பிளேஸ், ஒரிஜினல் ஏன்னா நிறைய ஏமாத்துறாங்க. அந்த இதுலலாம் நிறைய என்னுடைய நண்பர்களே வந்து பலியாடு ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து பாலகோபாலன் என்ற கலெக்டர் வந்து எனக்கு மிகவும் உதவியா இருந்தார் அந்த சைட் செலக்ட் ஆகிறதுக்கு. அவர் சொல்ல போன நேட்டிவ் வந்து அவர் கும்பகோணம். இந்த வகையில் அப்படி கடைசியில் 1983 வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி என்னுடைய நண்பர்களை எல்லாரும், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையுமே அழைச்சி கிரகப்பிரவேசம் சிறப்பாக நடந்தது. இதுக்கு மத்தியில வந்து நான் வந்து சொல்லணும்னா ஒரு தியானம், இதே போல லோட்டஸ் சூத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு பாரத் சோக கக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே புத்த மதத்துல மகாயன புத்த மத தழுவியது தான். நம்ம ஆனாபான சதி தியானம் போல இதுவும் வந்து லோட்டஸ் சூத்ரா என்று சொல்லக்கூடிய தாமரை தத்துவம் என்ற குரூப்பில் சேர்ந்தேன். 1980 போல இருக்கும். 80ல இருந்து இந்த 2018 வரையுமே அந்த இதில் தான் இருந்தேன். அது போல அதுல என்ன பெனிஃபிட் வேணுமோ எல்லா பெனிஃபிட்டும் எனக்கு கிடைச்சது. பெரிய பெரிய சங்கடங்கள்ல இருந்து பெரிய பெரிய சமுதிரத்தையே தாண்ட அந்த அளவுக்கு எனக்கு சக்தி கிடைச்சது. அங்க நண்பர்களும் அதே போலத்தான். அந்த அங்க வந்து நண்பர்களும் சொல்ல போனா அப்படி ஒரு நண்பர்கள், அந்த மாதிரி ஒரு வந்து எதற்குமே நம்ம வந்து அந்த அது போன்ற ஒரு ஒத்துமையா இருந்து அந்த குரூப் வந்து அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி கொண்டு வந்தோம். அதுல வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த சைட் ரிஜிஸ்ட்ரேஷன் போது நிறைய தகராறு. அதே மாதிரி வீடு கட்டும் போது வந்து இந்த கான்ட்ராக்டர் கொஞ்சம் ஏமாத்திட்டாரு. அந்த மாதிரி எல்லா நேரத்திலுமே எனக்கு இந்த ப்ரேயர் வந்து ரொம்ப உதவியா இருந்தது. சிமெண்ட் சாங்ஷன் பண்றது, பிளான் சாங்ஷன் பண்றது, வீடு கட்டி பத்திரமா வந்து எனக்கு வர்ற வரையுமே இதுக்குள்ளோர உடம்பு சரியில்லாம போறது. அப்புறம் எங்க பெரிய தங்கச்சிக்கு ராயக்கோட்டையில போய் நானே பையனை பார்த்துக்க தீர்மானிச்சு
நல்ல பையன் சொல்லி ரிப்போர்ட். அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேல என்ன பையன் அனுப்பியிருக்கான் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வரவழைச்சி திருமணம் செய்ய வைத்தது. அதே போல இரண்டாவது தங்கச்சிக்கு வந்து ஆயல்பட்டிங்கிற ஊர்ல நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னால ஒரு பெரிய சங்கடங்கள்லாம் நடந்தது. அது சரியில்லாத மாப்பிள்ளையா பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு மத்தியில அவரை போய் அந்த மேரேஜ் இதை நம்ம வந்து நடத்தாம வேற நல்ல ஆளை பார்த்து நம்ம உட்கார வச்சது. அது எல்லாமே இந்த ஆனா நம்ம லோட்டஸ் சூத்திரான்னு சொல்லக்கூடிய நம்யோகோ ரெங்கேக்கோ தியானம் தான். இது எப்படி பண்றதுன்னா நம்யோகோ ரெங்கேக்கோன்னு சொல்லி நம்ம வஜ்ராசனத்துல உட்காரணும், கண்ணை திறந்து இருக்கணும், வந்து நம்ம கையை கூப்பி உட்கார்ந்துட்டு எப்பயுமே நம்யோகோ ரெங்கேக்கோ நம்யோகோ ரெங்கேக்கோ நம்யோகோ ரெங்கேக்கோன்னு நம்ம அதை வாயை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு நேரம் நம்ம சொல்றோங்கிறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குது. அந்த வைப்ரேஷன் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லுங்க. அது நம் மியோ ஹோ ரெங்கேக்கோங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம நமஸ்தே மியோ ஹோ அப்படின்னா இரவு பகல், அதே மாதிரி துன்பம் இன்பம், அதே மாதிரி பெனிஃபிட்டு அண்டு இது தொந்தரவு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மியோஹோ. ரெங்கேங்கிறது வந்து லோட்டஸ். லோட்டஸ் எப்படி தன்னுடைய விதழ்களை விரியும் போதே அதுக்குள்ளோரையே விதைகள் இருக்குமா, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. அது எப்படின்னா தன்னுடைய ஃபெதர்ஸை ஓப்பன் பண்ணும் போது 10 டைரக்ஷன்ஸுக்கு அதுக்கு எல்லாமே வந்து அது வந்து இதா இருக்கும். அது போல இந்த லோட்டஸ் சூத்திராங்கிற சொல்வது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே சேர்ந்தது தான். இது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சேர்ந்தது தான் அப்படின்வாங்க. அதே போல இந்த லோட்டஸ் சூத்ரால ரெங்கே ஆயிடுச்சா கியோங்கிறது வந்து இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ். அதனால நான் லா ஆஃப் யூனிவர்ஸை தவிர்த்து நான் வேற போக முடியாது அப்படிங்கிறது அது சின்னம். ஆகியால நம்ம இந்த நம்யோகோ ரெங்கேக்கோங்கிறது வந்து அப்படி ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை டெமன்ஸ்ட்ரேட் வந்து வாங்குறதுக்காக நிறைய அதாவது இத நம்ம சீனியர் மாஸ்டர்ஸ்ல தன்னுடைய தோல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கின், அதெல்லாம் கேட்கும் அந்த டெமன். அது கொடுத்தாதான் நான் நம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுக்கிற வரையும் அவங்க வந்து பொறுமையா இருந்து அந்த நம்மங்கிற வார்த்தையை வாங்குவாங்களாம். அது போல நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதே போல இந்த லோட்டஸ் சூத்ராவில் வந்து நான் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சேன். எனக்கு ஆப்ரேஷன் ஆனது, அதே போல எங்க மதருக்கு ஆப்ரேஷன் ஆனது. இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு டைரக்ஷன் இல்லாம, அதே மாதிரி என் தம்பிக்கு பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்தேன், பெங்களூருக்கு அழைச்சிட்டு வந்து. இந்த மாதிரி எல்லா நன்மைகளும் எனக்கு அந்த ப்ரேயரால எனக்கு கிடைச்சது. நல்லா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். பிஸ்னஸ் நல்லபடியா இருந்தது. அடிக்கடி நாங்க வந்து டெல்லி பயணம் செய்வோம். அங்க இருக்கிற சத் சங்கத்துல கலந்துக்குவோம். அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே நாங்க வந்து என்கரேஜ்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கீழே இருக்க குரூப்புக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரி ஒரு கம்பெனி எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். குரூப் சீஃப், டிஸ்ட்ரிக்ட் சீஃப் அண்ட் சாப்டர் சீஃப்னு இருக்கும். அந்த சாப்டருக்கு வந்து இத்தனை பேர், இத்தனை குரூப் சேர்ந்தது, இத்தனை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுன்னு இருக்கும். அது மாதிரி வீக்லி சண்டே நமக்கு வந்து குரூப் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த இது போக மற்றது எல்லாமே மூணாவது வாரம் வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். ப்ரேயர்லாம் நடந்த பிறகு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸும் நம்மளுடைய செல்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸும் என்கரேஜ்மெண்ட்டாலும் நடக்கும். 4வது வாரம் வந்து கோஷோ லெக்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால நம்ம இந்த இன்சிடென்ட் ஐசோனின்ங்கிறவர் வந்து அவர் தன்னுடைய டிசைபிளுக்கு எழுதி கொடுத்த என்கரேஜ்மெண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே படிக்கிறது தான் கோஷோ லெட்டர் அப்படின்னு சொல்றது. அதை படிச்சு அதனுடைய அது இன்னைக்கும் சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லி அதை படிப்போம். இதுதான் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த நிச்சரண்ட் ஐசோனியஸ் புத்திசம் சொல்லக்கூடிய லோட்டஸ் சூத்ரா. இதுல நான் வந்து நிறைய 2018 வரையுமே நான் இருந்தேன். எப்போ நம்ம பத்ரிஜியை பார்த்தானோ அதுக்கப்புறம் நான் அதை விட சிறந்தது இந்த ஆனாபானசதி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப அற்புதமா நம்ம இந்த வகுப்புல நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த இதுல வந்து எப்படின்னா நான் 2018 இருந்தே நான் வந்து ஒரு சின்சியரா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நிறைய இடத்துக்கு நான் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போவேன். நிறைய சத்சங்கத்துல ஐயா சொன்ன மாதிரி நான் ஒரு நோட் எடுத்துக்கிட்டே போவேன், பேனா எடுத்துக்கிட்டே போவேன். ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி எல்லாம் எழுதிக்கிட்டே வருவேன். போன வாரம் நான் எழுதுனது கூடாமே
நான் பிரதீப் விஜய் சார் சொன்ன லெக்சர்ல இருந்து எழுதின பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த சோல் ஜர்னில நான் சொன்னது. அது போல என்கிட்ட ஒரு 15ல இருந்து 20 பெரிய பெரிய நோட்டு இருக்கு. எந்தெந்த சீனியர் லீடர் சொல்றாங்களோ அது எல்லாமே நான் எழுதிட்டு வருவேன், பாயிண்ட் பாயிண்டா எழுதிட்டு வருவேன். அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்டிங் இருந்ததுன்னா போட்டு கேட்பேன், எங்கேயாவது ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப எனக்கு உதவியா இருக்கு. அதே போல நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையை தரத்தை நான் வந்து மாத்தி இருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஒரு நண்பர் சாங்லி பேங்க்ல வேலை செஞ்சவர், பேங்க் ஆஃப் சாங்லின்னு சொல்லி அந்த பேங்க்ல வேலை செஞ்சவர், அவர் பேர் மிஸ்டர் கர்வே. அவர் வந்து கொஞ்சம் குடிய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டதுனால அவரால் வீட்டையும் கவனிக்க முடியல. அதே போல அவருடைய பேங்க் வேலையும் சரியா கவனிக்கலன்னு சொல்லி பெரிய ரிப்போர்ட்டு. அதை வந்து சொல்லி வருத்தப்பட்டு கடைசியில் அவரு இந்த மாதிரி ஆயிடுச்சு குப்தா சார், நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலைக்கு வந்து முயற்சி செய்யும் போது அவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி நீ தற்கொலை செஞ்சுக்கிறதுல பெருசு இல்லப்பா, இதனால எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞானத்தை போத்தி அந்த தற்கொலையிலிருந்து விடுவிச்சு, அதே போல பேங்க்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லி லெட்டர் வேற கொடுத்துருந்தாரு. அந்த மேனேஜர் கிட்ட போய் நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி, ஐயா அவர் தெரியாத செஞ்சுட்டாரு, குடிபோதையில செஞ்சுட்டாரு, அவரை நம்பி 3 குழந்தைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு, அவர் தயவு செஞ்சு நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு. நீங்க யாருங்க சார்? நண்பர் தான் சார். என்ன சார், நானும் அவனும் ஒன்னா வேலை செஞ்சோம் அப்படின்னு. மேனேஜரும் கர்வேங்கிறவரும் ஒன்னா வேலை செஞ்சவங்க. அவருக்கு வந்து என்னை பத்தி தெரியும், ஏன்னா அவனை பத்தி எனக்கும் தெரியும். அவன் இந்த மாதிரி செய்யறது தடுக்கவே முடியலங்கிறதுனால தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆகையால நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார். இல்லை சார், நாங்க அவருக்காக நாங்க வந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், அவருடைய வேலையை திருப்பி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் ஃபார்வேர்ட் ஆன லெட்டரை திருப்பி வந்து ஹெட் ஆஃபீஸர்ல சொல்லி திருப்பி வாங்கி திருப்பி அந்த வேலையை அவர் போட்டு கொடுத்து இன்னைக்கு அவங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அவ இருந்தாலுமே அந்த 3 குழந்தைகளுமே இன்னைக்கும் அங்கிள், குப்தா அங்கிள், உங்களால எங்க லைஃபை நீங்க இது பண்ணி கொடுத்தீங்க, சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம இருக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தியானத்திலையுமே, ஒவ்வொரு ஞானத்திலையுமே, ஒவ்வொருவருடைய லைஃபை நம்ம சேஞ்ச் பண்றோம்னா அதுதான் நம்ம பெனிஃபிட். அதுதான் நம்மளுடைய புண்ணியம். அதுதான் நமக்கு வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறத நம்ம பத்ரிஜியும் அதுதான் சொல்றாரு. எல்லாருக்கும் இந்த ஞானத்தை போறீங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இந்த ஞானத்துல வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். 1.5 லட்சம் புக்கை படிச்சு உங்களுக்கு எல்லாமே இதா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது வர்றாரு. இதனாலையும் எனக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்றோம், அது எல்லாருமே பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆகையால இந்த வரக்கூடிய அடுத்த நாளானைக்கு மாயாஜாலங்கிற தலைப்புல பத்தி நம்ம பேச போறோம். அதுலயும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு சரியாக இருக்கும். நம்ம எப்பயும் சத்தியத்தை கடைபிடிக்கணும், எப்பயும் நியாயத்தை கடைபிடிக்கணும், எப்பயும் நீதியா இருக்கணும், நம்ம மனசுக்கு துரோகம் இல்லாம இருக்கணும். எது செஞ்சாலுமே நம்ம பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. எது ஒண்ணுமே நம்ம தவறு செஞ்சா அங்க உடனே சிசிடிவி கேமரா மாதிரி ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிடும். ஆகையால நமக்கு பயந்தப்படுறது இல்லாம ஆகாஷ் ரெக்கார்ட்ஸுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பயப்பட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையில நியாயத்தோட இருக்கணும், நாம் தர்மத்தோட இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி எனக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்த பழனியப்பன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை கூறிக்கொண்டு, எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி டு ரீகலெக்ட் ஆல் மை யங் பீரியட், சைல்டுஹுட் பீரியட். என் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி நான் பெருமைப்படுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன் சார் அவர்களுக்கும், பழனியப்பன் சார் அவர்களுக்கும், மற்றும் இதில் பயணித்து வரும் அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும், சுனிதா மேடம் அவர்களுக்கும், அவங்க எப்பயுமே அந்த சிரிச்ச முகத்தோட அழகா வந்து அருமையா வந்து நமக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு அழகா அவருடைய இடத்த வந்து வேற அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல நானும் அவரை போல நானும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். டிசம்பர் 4, 5, 6, 7 4 நாட்களும் அருமையான தியானம் பயிற்சியும் விழிப்புணர்வு பயிற்சியும் நடக்கிறது. எல்லாரும் கலந்துக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில, எந்த ஃபாரின், எந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனாலும் இது போல கிடைக்காது. ஆகையால இந்த நேரத்தை தவற விடாதீங்க. ஆல் டைம்ஸ் ஆர் கோல்டன் டைம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கோல்டன் டைம். அதை விட வேற என்ன சொல்லணும்? இந்த கோல்டன் டைமை நம்ம மிஸ் பண்ணோம்னா திருப்பி கிடைக்காது. போனா வராது, பொழுது போன சிக்காதுங்கிற மாதிரி நம்ம இந்த
நேரத்தையும் காலத்தையும் நமக்காக, நம்மளுடைய ரெக்டிஃபிகேஷனுக்காக, நம்ம அடுத்த பிறவிகளை எல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக, இன்னும் நம்ம சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக பாலிஷ் டைமண்ட் எப்படி நம்ம எத்தனை வாட்டி தேய்க்கிறோமோ அத்தனை பாலிஷ் ஆகிற மாதிரி, ஷைனிங் ஆகிற மாதிரி நம்மளை ஷைன் பண்ணி நம்மளை ஒரு பெரிய டைமண்ட் மாதிரி பண்ண போறாங்க. அந்த டைமண்டுக்கு நாம தயாரா இருக்கணும், அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆகையால நீங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில சிறப்பித்து கொடுத்து நீங்களும் பயனடைந்து எல்லோருக்கும் உங்களால் மற்றவர்களும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பத்ரிஜியினுடைய விஷன், அதாவது எல்லாருமே வீட்டுல பிரமிட் கட்டணும், எல்லாருமே தியானிகள் ஆகணும், எல்லாருமே நான்வெஜ் அதாவது வெஜிடேரியன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது பல நாடுகளுக்கும் பல மக்களுக்கும் போய் சேர்ந்து விட்டது. இன்னும் நம்மளுடைய இது பார்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே அந்த இதுல இணைஞ்சு எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.